بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. كتاب الأربعين في مذهب السلف. சலஃபுடைய சஹாபாக்களுடைய பாதை அல்லது கொள்கை குறித்த 40 நபிமொழிகளில் 22வது பொதுமக்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எவ்வாறு அறிவுரை கூற வேண்டும் அல்லது நலன் நாடி அவர்களுக்கு நசீஹா செய்ய வேண்டும். عن شريح بن عبيد رضي الله تعالى عنه قال شريح بن عبيد அவர்கள் கூறுகிறார்கள் قال عياض بن غنم لهشام بن حكيم. ஐயாத் இப்னு கனம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஷாம் இப்னு ஹக்கீம் அவர்களுக்கு சொன்னார்கள், அலம் தஸ்மா பிகௌலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சொல்லை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அவர்கள் சொன்னார்கள், மன் அராத அன் யன்ஸஹ லிதி சுல்தானின் ஃபலா யுப்திஹி அலானியதன். யார் ஒருவர் ஒரு ஆட்சியாளருக்கு நலம் நாட விரும்புகிறாரோ, அறிவுரை சொல்ல விரும்புகிறாரோ, அவர் அவருடைய அறிவுரையை பகிரங்கப்படுத்த வேண்டாம், வெளியே தெரியும் விதமாக சொல்ல வேண்டாம். வலாக்கின் யஹூது பியதிஹி فيخلو به فإن قبل منه فذاك وإلا كان قد أدى الذي عليه. رواه أحمد. அவர் அந்த ஆட்சியாளருடைய கையை பிடித்து ரகசியமாக தனிமையில் அவர் அந்த அறிவுரையை நலம் நாடி அவருக்கு சொல்லட்டும். இப்படி அவர் செய்துவிட்டால் அவருடைய கடமை முடிக்கப்பட்டு விட்டது. அவர் ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லை என்றால் இவர் மீது எந்த குற்றமும் ஆகாது, இவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதிலே 15359வது ஹதீஸாக இது இடம்பெறுகிறது. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் இது ஹதீஸ் சஹீஹ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று, இன்னும் இது ஹசன் என்கிற தரத்திலும் வந்திருக்கிற ஹதீஸ் என்று உறுதி செய்கிறார்கள். ஆக இந்த ஹதீஸின் மூலமாக முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு நலன் நாடக்கூடிய ஒருவர், அவர்களுக்கு நசீஹா அறிவுரை சொல்லக்கூடியவர், அந்த ஆட்சியாளருடைய தவறை திருத்த விரும்புகிறவர், அவரை அந்த ஆட்சியாளரை தனிமையில் தான் அணுக வேண்டும், அவரிடம் ரகசியமாக அணுக வேண்டும். வெளிப்படையில் பொதுமக்கள் கூடக்கூடிய சபைகளில் பகிரங்கமாக அந்த ஆட்சியாளருடைய அவருடைய குறைகளை, அவருடைய தவறுகளை கண்டிப்பதோ பேசுவதோ பரப்புவதோ கூடாது. என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிற வழிமுறை, ஒருவர் உண்மையில் ஒரு ஆட்சியாளருக்கு நலன் நாடி அவருக்கு அறிவுரை சொல்ல விரும்பினால் அவர் அந்த ஆட்சியாளரை தனிமையில் சந்தித்து அவருடைய கையை பிடித்து அவருக்கு அறிவுரை சொல்லட்டும் என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறார்கள். இது முதலாவது. இரண்டாவது விஷயம், அந்த ஆட்சியாளரை கண்ணியப்படுத்தும் விதமாக ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் அவருடைய கையை பிடித்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஒரு ஆட்சியாளருக்கு அறிவுரை சொல்லும் பொழுது அவருடைய ஈகோவை தூண்டிவிடும் விதமாக அல்லது அவரை இழிவுபடுத்தும் விதமாக பொதுமக்களுக்கு மத்தியில் பேசுவது அவருடைய கண்ணியத்தை இழிவுபடுத்தி அவரை அவமானப்படுத்துவதில் அடங்கும். இப்படி யார் ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் அவமானப்படுத்துவார் என்ற முந்தி நாம் பார்த்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த சுன்னாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆட்சியாளர் பேசும் பொழுது அவரிடம் தனிமையிலும் அவரை கண்ணியப்படுத்தும் விதமாக அவருடைய கையை பிடித்தும் தான் அவரிடம் பேச வேண்டும். மூன்றாவது விஷயம், இந்த ஹதீஸிலிருந்து தெரிய வருகிறது, இப்படி சொல்லப்பட்டு விட்டாலே, அந்த ஆட்சியாளர் பேசியனாலே அவர் அந்த அறிவுரை ஏற்றிருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அவர் அறிவுரையை ஏற்றுக்காமல் போனால் கூட
இப்படி சொன்னவர் அவருடைய கடமையை முடித்து விட்டார். அதற்கு பிறகு அவர் ஏற்காவிட்டாலும் இவர் மீது எந்த குற்றமும் ஆகாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கிடையே நாளை மறுமையிலே தீர்ப்பளித்து விடுவான். அவை கடமை என்பது அவருக்கு தனிமையில் அறிவுரை சொல்லுவதுதானே தவிர பொதுமக்களுக்கு மத்தியில் பேசுவது கடமையிலே வராது என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே இன்று பொதுவாக முஸ்லிம் ஆட்சியாளரை பற்றி வெளியே பேசப்படக்கூடிய பரப்பப்படக்கூடிய அல்லது அவருடைய காரியங்களை விமர்சித்து பேசக்கூடிய அனைத்துமே சுன்னாவுக்கு எதிரான ஹவாரிஜிகளுடைய பாதையில் இருக்கக்கூடிய மிக மோசமான வழிகேடுகள் உள்ளவை என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விட மிகச்சிறந்த வழிமுறை இல்லை என்று நம்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த ஹதீஸுடைய கட்டளை அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஆட்சியாளரிடம் ஒன்று நேரில் போய் அவருடைய தவறுகளை பேச வேண்டும். இல்லை என்றால் அது முடியாதவர்கள் அழகான முறையில் கடிதத்தின் மூலமாக அவர்களுக்கு ரகசியமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டும். இதுதான் மார்க்கம் காட்டியிருக்கிற வழிமுறை. ஆகவே இந்த வழிமுறைக்கு மாறாக நடக்கக்கூடிய காரியங்களை விட்டும் அப்படி நடக்கக்கூடியவர்களோடு உட்கார்ந்து அவர்களுடைய கீபத் புறம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிற காரியங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து நம்முடைய மறுமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நமது எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி சுன்னாவை பற்றி பிடித்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.